வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்னைக்கு ஓப்போவில் 2 மொபைல் அண்டு போக்கோவில் 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓப்போவில் பார்த்தீங்கன்னா ரெனோ 13 அண்டு 13 ப்ரோன்னு 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோவில் பார்த்தீங்கன்னா போக்கோ X7 அண்டு X7 ப்ரோ அப்படின்னு 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் போக்கோ X7 ப்ரோ 5G மொபைலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. போக்கோ X7 5G மொபைல் 20,000 ப்ரைஸ் பாயிண்ட் போட்டிருக்காங்க. பட் 22,000க்கு 8GB RAM 128GB வேரியன்ட் தான் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14 தான் இருக்குது. அதனால் இந்த மொபைலில் லேட்டாக பார்க்கலாம். லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட இருக்கக்கூடிய போக்கோ X7 ப்ரோவை நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த போக்கோ X7 ப்ரோ அப்படிங்கிறது போக்கோ X6 ப்ரோவுக்கு ஒரு அப்கிரேடான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு அப்கிரேட் மாதிரி தெரியும். பட் அதுக்காக நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஸோ இதில் போக்கோ X7 ப்ரோவில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ X6 ப்ரோ 5G மொபைலோட ரியர் கேமராவில் தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிற இந்த பர்டிகுலர் போக்கோ X7 ப்ரோவோட ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா 14th January 12 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கோடைய கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ரெண்டுமே நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு நீங்கள் 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய பழைய மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு 2,000 வந்து உங்களுக்கு ஆஃபர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொடுக்குறதா போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர் வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து எல்லோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக்கு அண்டு இன்னொன்று க்ரீன். ஸோ 3 கலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ரேம் வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று 8GB RAM 256GB வேரியண்ட்டு பேஸ் வேரியண்ட்டு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12GB RAM 512GB வேரியண்ட்டு. ஸோ நல்ல ரேம் வேரியண்ட் தான். இதே தான் நமக்கு போக்கோ X6 ப்ரோவில் இருந்தது 8256 அண்டு 12512. ஸோ அந்த ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபா தான் கார்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏதோ சாஃப்ட்வேர் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இதை வெகு விரைவில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் போக்கோ X6 ப்ரோ வந்து 27,000க்கு லான்ச் பண்ணாங்க. 2,000 கார்டு ஆஃபர் ஆர் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்தாங்க. இதில் வந்து 3,000 கொடுக்குறாங்களா இல்லை 2,000 கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே தெரிஞ்சிடும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே 256 வந்து 512 மாற மாட்டேது. ஸோ 12GB போட்டோம் அப்படின்னா அதே 512 தான் 256 தான் காமிக்குது. 512 வரலை. பட் ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 30,000 அப்படின்னு காமிக்குது. ஸோ 28,000 30,000 அப்படின்னு ப்ரைஸ் இருக்குது. மேபி இதுவும் வந்து நான் ஷூட் பண்ணும்போது, அதாவது லான்ச் டேட் அன்னைக்கு ஈவினிங்கே நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து சேஞ்ச் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அந்த ஃபஸ்ட் பேஜ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2,000 வந்து கார்டு ஆஃபர் ஆர் 2,000 எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படிங்கிறாங்க. அந்த ஆஃபர் போக 25,000 தான் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா 27,000 தான் வருது. ஒன்று இங்கே 3,000 மாற்றணும், இல்லை அங்கே 1,000 rupees கம்மி பண்ணணும். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ இல்லாட்டி லான்ச் டேட்டு 14th நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஷூட் பண்ணுற இந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் ஆப்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும்தான் வாங்க முடியும் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 15 அண்டு HyperOS 2ல் ரன் ஆகுது. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு கொடுத்ததால ஒரு சூப்பரான விஷயம். ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6,550 mAh பேட்டரி வித் 90 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாலே கொடுத்துட்றாங்க. ஸோ சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜி அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட்டான ஒரு பேட்டரி கொடுத்தாலும் மொபைலோட வெயிட்டையும் செக் பண்ணிவிடுவோம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற மொபைலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 195 கிராம் தான் இருக்குது. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்டு திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.3 mm இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பேட்டரி கெப்பாசிட்டி உங்களுக்கு 2 days பேட்டரி லைஃப் வர்றதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. லைட் யூஸராக இருந்தீங்கன்னா அதை விட நிறையவே வரணும். ஹெவியான கேமராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 1 day தாராளமாக வரும். ஸோ இந்த தடவை புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா IP66 IP68 IP69 இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். அண்டு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டால்பி விஷன் சப்போர்ட்டு, LPDDR5X RAM, UFS 4.0, NFC சப்போர்ட்டு, X-axis லீனியர் வைப்ரேஷன் மோட்டர், டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டு. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக சூப்பரான விஷயந்தான். மேக்ஸிமம் இதுக்கு மோரார்லெஸ் ஈக்குவலாகவே உங்களுக்கு
POCO X6 Proலையும் இருக்கும். பட் ஒரு சிலது மட்டும் இதில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க IP ரேட்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான எல்லா சென்சாருமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 இருக்குது. வைஃபை பார்த்தீங்கன்னா 6 இருக்கணும், இல்லாட்டி 7ஆவது இருக்கணும். மேபி 6 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி ஃப்ளிப்கார்ட்டில் இது தப்பாக கூட பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதையும் வந்து நம்ம லான்ச் டேட் அன்னைக்கு திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டைம் 4K 30 FPS தான் உங்களுக்கு POCO X6 Proவில் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4K 60 FPS உங்களுக்கு மெயின் கேமராவில் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாம் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மோரார்லெஸ்லாம் இல்லை, அதே டிஸ்பிளே மாதிரி தான் தருது. 6.67 இன்ச்சஸ் கொண்ட ஒரு 1.5K ரெசல்யூஷனில் 120 Hz AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹை பண்ணியிருக்காங்க. அதாவது 3200 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 1400 nits வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். எனக்கு ஆல்ரெடி POCO X6 Pro இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு டிஸ்பிளேவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 அண்ட் மெயின் அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8400 Ultraங்கிறது தான். அதுவும் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8300 Ultraக்கு ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதை விட ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேமிங்க்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிப் செட்டு. இது கொஞ்சம் பெஸ்ட்டு ஆப்டிமைஸ்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது எப்படி இருக்குங்கிறது யூசர் ரிவ்யூ வந்தால் தான் தெரியும். ஸோ எப்படி பார்த்தாலும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மோரார்லெஸ் உங்களுக்கு POCO X6 Proவுக்கு ஈக்குவலாகவே இருக்கலாம். ஸ்லைட்லி வேணால் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலாம், இல்லை மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 5G பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பிரச்சனையுமே வராது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா POCO X6 Proவில் 5G சூப்பராகவே ஒர்க் ஆகுது. பட் லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அதை டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் அதை சரி பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ அவசரப்பட்ட அப்டேட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துடாதீங்க. அண்ட் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP. ஸோ இந்த கேமரா சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க, லிட்டியா 600 அப்படிங்கிற சென்சார். ஸோ இது வந்து ஒரு டவுன்கிரேட் மாதிரி தான் தெரியுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20,000 ரூபா மொபைலில் கொடுத்துருக்குறாங்க. நிறைய மொபைலில் 20,000 செக்மெண்ட்டு அதோட கம்மியாக கூட கொடுத்துருக்கலாம். பட் இவங்க வந்து 30,000 கிட்டத்தட்ட ஒரு 28,000 லான்ச் பண்ணுறாங்க, 25,000 சேல் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 64 MP மெயின் கேமரா சூப்பரான ஒரு ஆம்னி விஷன் சென்சார் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு சூப்பரான கேமராவாக தான் இருக்குது, ரியர் கேமரா. அடுத்ததாக செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற POCO X6 Proவில் செல்ஃபி கேமரா சுமாராக தான் ஒர்க் ஆகும். நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் எடுக்கிற ஃபோட்டோஸ் சூப்பராக இருக்கும். மெனி மோர் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. பட் இந்த 20 MP கேமரா மேபி நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுவும் வந்து யூசர் ரிவ்யூ வந்தால் தான் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2025 ஒரு 25,000 பெஸ்ட் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து POCO X7 Proவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த POCO X7 Proவில் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா அந்த கேமரா மாடியூல் செட்டப் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ POCO X6 Proவில் டெடிக்கேட்டடாக ஒரு மேக்ரோ லென்ஸ் ஒன்று இருந்தது. பட் அந்த மேக்ரோ லென்ஸை இதில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் ரெண்டு கேமரா தான் இருக்குது. நல்ல மாதிரியாக ஒரு சூப்பரான செட்டப் இருக்குது. பட் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது ரிவ்யூ வச்சு தான் நம்ம சொல்ல முடியும், யூசர் ரிவ்யூ. அதுவும் 14 ஃபர்ஸ்ட் சேலில் யாராவது வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் யாராவது வாங்குறீங்கன்னா 25,000 இது வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான். அதே மாதிரி POCO X6 Pro வந்து உங்களுக்கு 20,000 பெஸ்ட் டீல் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா. ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு லேட்டஸ்ட் மொபைல் தான் பிடிக்கும். ஸோ லேட்டஸ்ட் மொபைலை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 கிடச்சிடுது. அண்ட் ஆல்சோ 6550 mAh பேட்டரி, 90 வாட் சார்ஜர் கிடச்சிடுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மொபைல் மாதிரி தான் தெரியுது. ஸோ லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண POCO X6 Pro மொபைல் பார்த்தீங்கன்னா IQ Neo 9 Proவுக்கு காம்படிட்டராக அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. இது 40,000 ரூபா பட்ஜெட், அதாவது 38,000க்கு லான்ச் பண்ணுறாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 27,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸுக்கு தான் சேல் பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 35,000 34,000 இந்த ரேஞ்சில் தான் சேல் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது 36,000 தான் சேல் பண்ணுறாங்க. அதில் 2,000 கார்டு ஆஃபர் போக 34,000க்கு IQ Neo 9 Pro உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கலாம். பட் 20,000லேருந்து 25,000
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போக்கோ X6 Pro பெஸ்ட் சாய்ஸு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற இந்த பர்டிகுலர் போக்கோ X7 Pro இந்த 5G மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல் லான்ச் பண்ண போகிற IQ Neo 10 Pro ஸோ அதுக்கு காம்படிட்டராக இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அதே சிமிலராக அதே பேட்டர்ன் அதே மாடலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் 38,000 IQ Neo 10 Pro ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கலாம். பட் 25,000 போக்கோ X7 Pro தான் உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ போக்கோ X6 Pro எப்படி பெஸ்ட்டான ஒரு டிவைஸாக இருந்ததோ அதுக்கு சிமிலராக பார்த்தீங்கன்னா போக்கோ X7 Proவும் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.